பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, ஆமா உங்கள் அனைவருக்கும் சரி கீழ சங்கரன்குழி ஊரை சார்ந்த குமரி புகழ் ஸ்ரீ லதா வில்லிசை குழுவின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த செட்டி விளை அருள்மிகு ஓடக்கரை இசக்கியம்மன் திருக்கோவில் தெய்வ திரு ஸ்ரீ தங்க நாடார் குடும்ப வகை அருமையான இந்த ஆலயத்தில் எங்களுக்கு பாடுவதற்கு அருள்வாளித்து ஓடக்கரை இசக்கியம்மையுடைய பாதத்தை பணிந்து சின்னம் சிறியவர்களாகிய நாங்கள் இப்போது சாஸ்தா ஐயன் பிறந்த கதையிலே பாட வேண்டும் என்று இருக்கின்றோம். பாடக்கூடிய பாடலே சொல் குற்றம் இருக்கலாம், தாள வேலை குற்றங்கள் இருக்கலாம், எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் நாங்கள் மதுரை மொழி என மதித்து ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு குருவாய் விளங்கும் திருமதி சியம்பு தங்கம் அவர்கள் பொற்பாதம் அணிந்து கலை மாமணிய சரஸ்வதி அவர்கள் ஆசையுடன் கதையை இதோ ஆரம்பிக்கின்றோம். அரிகரன் புதல்வனாலே ஆதி கொண்டையன் பேரில் உரியதோர் தமிழினாலே உகந்து நான் கதையாய் கூற திரிபுரம் எரித்தோன் மைந்தன் செந்தி
எண்ணிலான் தனக்கு மூத்தோன் கரிமுகமான தொந்தி கணபதி காப்புத்தாமே மெய்யும் தவத்தால் இந்த அரக்கன் இதழால் தூண்ட வரமாங்கி செய்ய சிவனார் தலைமருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல பைதல் வடிவாய் பெண்வேடம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த ஐயன் சாஸ்தா பிறந்த கதை பாட ஆனே முகவன் காப்புத்தாமே தானவரும் சமமுனிவரும் போற்றவே தந்தை முகம மலர் மாறி போற்றவே கையில் ஆசமலையான முனிவர் கூடவே மலர் மாறி போற்றவே 33 கோடி தெய்வர்களும் முனிவர்களும் உண்பதாகவே சிவனை போற்றவே மலர் தோன்றவே பரிபூர்ண சச்சுதானந்த சிவபெருமான் கைலேங்கிரி என்னும் பர்வதத்தில் வீற்றிருக்கு 33 கோடி தேவர்கள் 48,000 மகிழ்ச்சிகள் சங்கத்தார் சமயத்தார் மாணவர்கள் இந்திரர் இறையவர் கிண்ணவர் கெங்குலுதர் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள் தங்கவள்ளி கைலாச மலையில் அம்மையப்ப தெய்வமாக சக்தியும் சிவனும் கைலாச மலையிலே காட்சியளிக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய கைலாச மலையில் நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் வீணை வைத்த நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் வீணை வைத்த மலர் புஷ்பங்களை சாத்து நல்ல தேவாதானவர்கள் போற்று நல்ல தேவாதானவர்கள் போற்று நந்தி தேவர் மத்தளம் வாசிக்கிறார் பகவானுடைய மூத்த மகனாகிய விநாயக பெருமான் பகவானுக்கு கற்பூர தீபத்தை காண்பித்த வண்ணமாகவே இருக்கிறார். இளைய மகனாகி செந்தில் வடிவேலன் பாரிஜாத மலரை கொண்டு வந்து சரி அன்னையும் பிதாவும் உணர்வையும் என்பதற்கு அங்க பாத பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நித்திய கல்யாண குணனாக இருக்கிறார்கள் தங்கவள்ளி கைலாச மலையில். சரி அப்படி இருக்கக்கூடிய கைலாச மலையிலே தேவர்கள் மீது அசுரர்கள் பொறாமை கொண்டார்கள். எதற்காக பொறாமை கொண்டார்கள்? இந்த தேவர்களோ நரை திரை பிடி பூப்பு சாக்காலம் விடாமல் வாழ்ந்து வந்தார்கள் தேவர்கள். ஆனால் இந்த அசுரர்களோ சத்து பிழைத்துமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். உடனே இந்த அசுரர்கள் என்னமா நினைக்கின்றார்கள்? நாமளே இந்த தேவர்களை போன்று சாக்காலம் இல்லாமல் வாழ வேண்டுமானால் தெய்வ ரகசியத்தை பகவானிடத்திலே கேட்க வேண்டும் சொல்லி இந்த அசுரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பகவான் இருக்க மாதிரி கைலாசம் வருகிறார்கள். பகவானே நாங்கள் எல்லாம் அசுரர்கள் பார்க்கும்போது தெரிகிறதப்பா தேவர்களை போன்று நரை திரை மூட்டு
கொண்டு நாங்கள் சாக்காரம் இல்லாமல் வாழ வேண்டும். இதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா? இருக்கிறதப்பா. திருப்பார் கடலிலே செல்ல வேண்டும். அந்த திருப்பார் கடலில் கரைய வேண்டும். அதில் பிறக்கின்ற அமரத்தை உட்கொண்டால் உங்களுக்கு தான் நெய்ப்பேனி மூப்பு சாக்காடு இல்லாமல் வாழலாம். உங்க தேவாமிரத சாப்பிட்டால் சாக்காரமே வராதா? ஆமாப்பா. நாங்கள் மட்டும் தனியாக செல்லல் அமிர்தம் கடைய முடியுமா? அது எப்படி கிடைக்கும்? யாரை துணை கலைத்து செல்ல வேண்டும்? அழைத்து செல்லுங்களேன். சரி, இதோ அழைத்து செல்கின்றோம். அப்படி பகவான் சொன்ன வார்த்தை கேட்ட அசுரர்கள் சரி தேவர்களை அழைத்துக் கொண்டு திருப்பநல்ல கடலதிலே கடலதிலே வாசுகியை கைராஜி கைராஜி அமிர்தம் கிடைவதற்காக திருப்பார் கடலிலே வந்தார்கள். ஆழி என்று சொல்லக்கூடிய கடலை ஒரு தாலியாக்கினார்கள். மகேந்திரீனி மலையை மத்தாக பாவித்தார்கள். வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக கூட்டினார்கள். பகவான் எடுக்கலாக்கி சூரிய பகவானை குடையாக கொண்டு தேவர்கள் மால் பக்கம் அசுரர்கள் தலைப்பக்கமாக நின்று இழுத்து பிடித்து அமிர்தம் அடைந்தார்கள். என் பெருமாள் மாயவன் அந்த மகா விஷ்ணுடைய திருவருளாலே திருப்பார் கடலிலே தெய்வாமிர்தம் பிறந்து வருகின்றது. இரண்டு அமிர்தம் யாருடைய கையில் கிடைத்தது? பிடிப்போடு இருந்த அசுரர்கள் எடுத்துக் கொண்டார்கள். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை. பார்த்தார்கள் தேவர்கள் திக்கத்திவருக்கு தெய்வம் தானே துணை. இந்த அசுரர்கள் அமிர்தம் கொடுக்கவில்லை என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த மாயவனை கோரி எப்படி முறைப்படுகின்றார்கள்? பகவானே என்ன கண்ணனே மணிவண்ணனே மணிவண்ணனே கோபாலா அசுரர்கள் கையிலே இருக்கக்கூடிய அமிர்தத்தை நீங்கள் தான் வாங்கி தர வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் மாயவரை வேண்டி முறையிட்டார். அப்படி பார்த்தார் என்பெருமாள். அசுரர்களோ மூர்க்க குணம் அளித்தவர்கள். ஆமா, அவர்கள் கையில இருக்கக்கூடிய அமிர்தத்தை வாங்க வேண்டுமானால் ஒரு பெண்கோலம் கொள்ள வேண்டும் என்று மாயவன் அழகான ஒரு பெண்கோலம் கொண்டு வருகின்றார். எப்படி? கண்ணனொரு மோகினி போல் வாரார், மாய கண்ணனொரு மோகினி போல் வாரார், அசுரனிடம் போரார், அசுரனிடம் போரார், ஒரு மோகினி போல் வாரார், ஒரு மோகினி போல் வாரார், Asura
கையில இருக்கக்கூடிய அமிர்தத்தை வாங்க வேண்டும் என்று 16 வயதுடைய பெண்கோலம் கொண்டு அமிர்தத்தை வாங்கி தேவருக்கு ஒப்படைத்து விட்டு மாயவனும் அறைகின்றார். சரி. மறுபடியும் அசுரர்கள் தேவர்களோடு படையெடுத்தார்கள். பார்த்தார் எம்பெருமாள் என்ன செய்தார்? இனிமேல் இந்த அசுரர்கள் கூட்டத்தை விட்டு வைக்க கூடாது என்று கண்டவரான் வலதுகையிலே சுழற்றி கொண்டிருக்கிறது சுந்தரீசனம் என்று சொல்லக்கூடிய சக்குராயுதம். சக்குராயுதத்தை எடுத்து பாதாள நகருக்கே ஏறி விடுகிறார். கண்ணனுடைய சக்குராயுதம் பாதாள உலகத்திலே சென்று அசுரர்கள் கூட்டத்தை வேறொரு அழிக்கிறது. ஐயோ, அழிந்து போன பாதாள நாட்டிலே சாத்மிகி என்று சொல்லக்கூடிய பெண்மணியானவள் அழிந்த உலகத்தை ஆதரவாக படைக்க வேண்டுமானால் ஆதி சிவனை நினைத்து அவனை தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை பெற்று குழந்தையை பெற்று இந்த ஜனத்தை ஆள வேண்டும் என்று இந்த சாத்மிகியானவள் என்னமா செய்கின்றாள்? அரைமணி கானகத்தில் வருகிறாள். சாந்தாலே தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். சாந்தாலே தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். மண்டலம் சாந்தாலே தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். சாந்தாலே தரைமலைக்கு சந்தனத்தால் கோலமிட்டு தலைமணிக்கு ஒரு மண்டலம் தவம் இருந்து நனைந்த முந்தி துவராமல் 41 நாள் தவம் இருந்தாள். உடுத்த முந்தி துவராமல் ஒரு மண்டலம் தவம் இருந்தாள். தவம் இருக்கும் போது தவத்தை அறிந்த ஆண்டவன் அந்த பெண்ணுடைய கனவிலே காட்சி கொடுத்தார். ஆமா, குழந்தாய் சுவாமி, எம்மை நோக்கி தவம் இருப்பதற்குரிய காரணம் என்ன? பாதாள நாட்டை அரசாட்சி செய்வதற்கு ஆண் குழந்தை என்பது இல்லை சுவாமி. அப்படியா? ஒரே ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்றுதான் சிவனாகிய தாங்களை நினைத்து 12 வருட காலம் தவம் இருக்கிறேன். மகளே, என்ன பொழுதை பாதி எப்படி இருக்கிறது? சூரியன் அங்கு பாதி இங்கு பாதி அடையும் தருவாயில் இருக்கின்றது. இப்பொழுது உனக்கு குழந்தை வரும் அருளில் ஆனால் அது நல்ல குழந்தையாக இருக்காது. இன்று போய் நாளைவா உனக்கு நல்ல குழந்தை அருளினேன். சுவாமி, என்ன உங்களை நினைத்து தவம் இருந்த நேரம் சமயம் பார்த்து தவம் செய்யவில்லை. சரி, குழந்தைக்கு வர இருந்தால் இப்பொழுது தர வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் முன்பிலே விழுந்து நான் இறந்து விடுவேன் சுவாமி. ஐயோ, கெடுவான் கேட்டான் நினைப்பான் கேட்டது கொடுப்பது நமது கடமை என்று பகவான் எப்படி வர சொல்லிக் கொடுக்கிறார்கள்? ஒரு ஆண் குழந்தைக்கு அறிவுறுத்து ஆண்டவனும் அறிகின்றார். ரிஷிகற்பம் ராத்தங்காதி என்பதற்கிடங்கு ஒரே இரவிலே கர்ஜனித்தாள். அதிகாலை பொழுதுக்குள்ளாக அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றாள். பெற்றெடுத்த பாலனுக்கு பத்மா அசுரனாகிய வல்லரக்கன் என்று பெயரை சூட்டி ஒரு நல்ல மேனியுமாய் ஒரு நல்ல வண்ணமுமாய் வளரும் பிறை நல்ல சத்திரனை போல் வளர்ந்து வராத பாலகனை தாலாட்டு கேட்டிடுமா பணி வந்து முத்தம் கொட்டிடுமா வயலோ வண்டி உரட்டி பாலகரை வயத்து கொடுப்போட்டு பத்மாசுரனாகிய வல்லரக்கன் என்று பெயரை சுட்டி பாலகனை நாளொரு வண்ணம் பொழுது மேனியாக வளர்த்து வருகிறாள். பாலகனும் வளர்ந்து வருகிறான். அண்ணவனுக்கு வயது ஒரு 5 வயது ஆகிறது. ஒரு குலத்திற்கு 5 வயது ஆகிவிட்டால் ஒளி அகற்றி ஞானம் என்னும் ஒளியை புகுத்த வேண்டும். அதாவது கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். 5 வயதிலே பள்ளிக்கூடம் சேர்த்தார்கள். வேண்டிய பாடங்களை படித்து வருகின்றார். வயது ஒரு 18 வயதை அடைகிறார். 18 வயதிலே தேசமுத்தாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அப்படி முடித்து அந்த பாதாள நாட்டை அரக்கனுக்கு முடிசூட்டி வைத்தார்கள். சரி, அன்று முதல் பாதாள நாட்டை வல்லரக்கன் எப்படி ஆட்சி பரிபாலனம் செய்து வருகிறான் பாருங்கள். எப்படி ஆட்சி செய்து வருகின்றார்? வரிசை உடனாட்டான் வல்லரக்கன்
ஆண்டு வருகின்ற நாளையிலே ஆண்டு வருகின்ற நாளையிலே ஆண்டு வருகின்ற நாளையிலே அரக்கன் நெறிமுறை செய்யாமல் வாரி என்று சொல்லக்கூடியது கடல். சரி. அந்த கடல் சூழ்ந்த உலகை ஆமா. வல்லரக்கனுடைய கையிலே கிடைத்த உடனே கொஞ்ச நாள் அந்த நாட்டை தானம் தவம் நீதி நெறிமுறையோடு ஆண்டான். அதன் பிறகு நாள் போக போக வல்லரக்கனுடைய மனதிலே நான் தான் என்று அகர்ந்து வருகிறது. ஒரு மனிதனுக்கு நான் தான் என்று அகந்தி வந்து விட்டாலே அழிவும் பின்னாலே தெரிவித்துக் கொண்டே வரும். நான் தான் என்ற எண்ணத்தோடு இவன் என்றைக்கு ஆட்சி வீடத்தில் வந்து அமர்ந்தானோ ஆமா. அன்று முதல் பாதாள நாட்டிலே மாறி என்று சொல்லக்கூடிய மாதம் ஒன்று மழை என்பது கிடையாது. சரி. ஒரு வருடம் 2 வருடமா எத்தனை வருடங்கள்? 12 வருடமா அப்படி பாதாள நாட்டிலே மாறி மழை இல்லாமல் இல்லாமல் பஞ்சங்கள் வருகிறது. அங்கே எப்படிப்பட்ட பஞ்சங்கள் வருகிறதம்மா? மாளிகையிலே உருண்ட பஞ்சம், நகரிலே விற்ற பஞ்சம், மாளிகையிலே உருண்ட பஞ்சம், நகரிலே விற்ற பஞ்சம், ஆளாக உருண்ட பஞ்சம், நகரிலே விற்ற பஞ்சம், உருண்ட பஞ்சம், நகரிலே விற்ற பஞ்சம், மறுகாலிலே உருண்ட பஞ்சம், மறுகாலிலே உருண்ட பஞ்சம், ஆண்டலிலே விற்ற பஞ்சம், நகரிலே உருண்ட பஞ்சம், நகரிலே உருண்ட பஞ்சம், நகரிலே விற்ற பஞ்சம். நாளை உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அரண்மனை விற்ற பஞ்சம், மறைக்கால் உருண்ட பஞ்சம், மண்மனையை விற்ற பஞ்சம். தாலியை கலச்சி கொடுத்தால் ஒருபடி தமிழ் கூட வாங்க முடியாத பஞ்சங்கள் வருகிறது. அடேங்கப்பா. பஞ்சத்தின் காரணத்தாலே சில மக்கள் இறந்து போகின்றார்கள். சரி. மக்கள் குறையை தீர்த்தானா வல்லரக்கன்? இல்லை. மக்கள் வாழ்ந்தால் என்ன, செத்தால் நமக்கு என்ன? அப்படி நம்முடைய கஜானா எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும். அப்படி இந்த ஏழை மக்கள் பேரிலே வரிகளை போடுகிறார். எப்படிப்பட்ட வரிகளை போடுகின்றார்? மாட்டு வரி, மாட்டு வரி, மாட்டு வரி, மாட்டு வரி. அநியாய வரிகள் போட்டார், வரிகள் போட்டார். மாட்டு வரி, மாட்டு வரி, மாட்டு வரி, மாட்டு வரி. அநியாய வரிகள் போட்டார், வரிகள் போட்டார். வீட்டு வரி, வேலை வரி, விதவிதமாய் வரிகள் போட்டார். ஆலயத்தை கதவடைத்தார், கதவடைத்தார். அந்நியரை உறவு கொண்டார், உறவு கொண்டார். கொடுப்போது. ஆடு வளர்த்தால் ஆட்டுக்கு வரி, மாடு வளர்த்தால் மாட்டிற்கு வரி, வீட்டுக்கு வரி, வேலை செய்யும் ஆண்களுக்கு வரி, பெண்களுக்கு வரி. ஆமா. இப்படி போன்ற ஆலயங்களை அழைக்கிறார். சரி. ஆலயத்திலே பூஜை செய்யக்கூடிய அன்னதனை பிடித்து பாதாள சிறையிலே வைக்கிறார். அடப்பாவி. பஞ்சமா பாதகங்கள் செய்து வருகிறான் வல்லரக்கன். ஆமா. பார்த்தார்கள் குடிமக்கள். என்ன? எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆ. அரக்கனோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று படைகளை திரட்டி வருகிறார்கள். வல்லரக்கன் கோட்டை 4 புறமும் சொன்னார்கள். சரி. அது நேரத்தில் இந்த வல்லரக்கனோ, அதாவது சிற்றரசர்கள் சூழ்ந்திருப்பதை கண்டால் அப்படி கோட்டை வாசலை இழுத்து அடைத்தார். அடைத்து விட்டு தனியாக ஒரு மூலையில இருந்து தன்னம் தனியாக அழுது புலம்புகின்றார். எப்படி அந்த பகவானே, என்னவர்களோடு போர் புரிய வேண்டுமானால் எனக்கு அண்ணர் இல்லை, தம்பி இல்லை, ஆதிரிப்பர் யாரும் இல்லை. அண்ணர் இல்லை, தம்பி இல்லை, ஆதிரிப்பர் யாரும் இல்லை. பெற்றார் இல்லை, பெற்றார் இல்லை, ஒரு முறையோ யாரும் இல்லை, ஒரு முறையோ யாரும் இல்லை. இல்லை தம்பி இல்லை, ஆவிரிக்கு யாரும் இல்லை. இல்லை தம்பி இல்லை, ஆவிரிக்கு யாரும் இல்லை. இல்லை பெற்றார் இல்லை, ஒரு முறையோர் யாரும் இல்லை, முறையோர் யாரும் இல்லை.
கப்பலில்லை காக்கை யாருமில்லை உறவிப்பட போவதற்கு ஒருவரையும் காணவில்லை, ஒருவரையும் காணவில்லை. நிலை தம்பி இல்லை ஆதரிக்கு யாருமில்லை நிலை தம்பி இல்லை ஆதரிக்கு யாருமில்லை கருளை பெற்றாரில்லை புறமுறையோர் யாருமில்லை புறையோர் யாருமில்லை. அந்த பகவானே, என்னவர்களோடு போர் புரிய வேண்டுமானால் எனக்கு அண்ணன் இருக்கின்றானா? இல்லை. தம்பிமார்கள் இருக்கின்றானா? இல்லை. உச்சார் இல்லை, பெற்றார் இல்லை, உறமுறையும் ஒவ்வொரு யாரும் இல்லை. ஆமா. இந்த திகைத்தான் வல்லரக்கன். சரி. கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியை கண்ணிலே கண்டான். சுரங்கப்பாதை வழியாக ஓடுகிறான். எப்படி எப்படி உரக்கட வாயில் வழி புகுந்தவனம் ஏறி சாடி யாரொருவர் அறியாமல் ஆரணியோ வந்திறங்கி நாடுபல வளர்ந்து வல்லப்பட மலையே வந்தான். சிற்றரசர்களை கண்டுபிடிந்த வல்லரக்கனானவர் சுரங்கப்பாதை வழியாக ஓடினான். ஆறு அடவி குண்டு குமடு சோலை வனவனாந்திரம் எல்லாம் கடந்தபடி ஓடி வருகின்றார். அண்டம் என்று சொல்லக்கூடிய காகம் கூட கண்டறியாது அப்படி கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே வருகிறான். வந்து வனத்திலே வந்த வல்லரக்கன் காற்றென்றும் மழையென்றும் இரவென்றும் பகலென்றும் மாறாமல் 12 வருட காலம் அப்படி ஓம் நமச்சிவாயே என்ன பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து ஆமா தவமரிக்கிறான் வல்லரக்கன். அப்படி இவருடைய தவமானது காற்றிலே கலந்து கைலாசம் அனைவருக்கும் அக்கினி சோலையாகவே வளர்ந்து இருக்கிறது. பார்த்தார் பகவான் என்ன அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று நந்தி தேவரை வரவழைத்தார். அப்படி வரமில்ல நந்தி தேவா நந்தி தேவா வார்த்தை கொண்டு சொல்லை கேளா சொல்லை கேளா கள்ளப்பட மலைதனிலே மலைதனிலே காட்டரக்க தவமிருந்தார். பாராயணந்தி இறைவா கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே என்னை நினைத்து ஒரு பக்தனானவன் 12 வருட காலம் தவம் இருக்கிறான். சரி அந்தவனுக்கு வரவென்று கொடுக்க வேண்டும். அவனுடைய மதி திரும்புவதற்கு முன்பாக கைலாசம் அழைத்து வருவாயா? இதோ அழைத்து வருகிறேன் சுவாமி என்ற பகவானிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு நந்தி தேவர் தன்னுடைய மாற்று ரூபத்தை மாற்றி மாற்றி பூலோகத்தில் வாழக்கூடிய ஒரு முனிவராகவே சமைகிறார். கைலாசம் மலை கடந்து சரி காடு மேடு குன்று குமடு ஆறு அடவி சாலை சோலை எல்லாம் தாண்டி அந்த கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே வருகிறான். அப்படி ஓங்கிய பெரும் காடு. ஆமாம் காட்டை வந்து பார்க்கின்றான். குச்சிக்குள் இருந்து ஒரு சிவநாமம் கேட்கிறது. அப்படி நினைக்கிறார் நந்திதேவர். எப்படி இப்படி சிவநாமம் சொல்லக்கூடிய பக்தனை சிவநாமம் சொல்லியே எழுப்ப வேண்டும் என்று அரக்கன் தவத்தின் அருகிலே நின்று ஆண்டவர் பேரிலே அழகான ஒரு பாடலை பாடுகிறார். இந்த பாட்டானது அரக்கன் காதிலே கேட்டது. சிவபெருமான் வந்துவிட்டார், வரத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று எங்கும் புகழ் முத்தி வந்தார் என்று வரத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று முற்றை எப்படியே திறந்தார். நந்தியுடைய பாதத்திலே விழுந்தார். சுவாமி, என்னை இவ்வளவு ஆவலோடு அழைக்கின்றீரே, தாங்கள் சிவபெருமானா அல்லது விஷ்ணுவா அல்லது அந்த பிரம்மதேவன்? சிவன் இல்லை, விஷ்ணு இல்லை, பிரம்மதேவன் இல்லை. அப்படின்னா தாங்கள் யாரோ? என்னுடைய பெயர் நந்தி தேவன். நந்தி தேவரா? அவப்பா ஒருபோது நம்பவே மாட்டேன் சுவாமி. நந்தி என்றால் மாட்டு முகம் என்றல்லவா சொல்வார்கள்? உண்மையிலே எனக்கு மாட்டு முகம் தான் அப்பா. தாங்கள் சொந்த ரூபத்தை காட்டினால் உன்னை அழைப்பதற்கு வரக்கூடிய நேரத்தில் நான் இந்த உடலோடு
நான் வந்துவிட்டால் தேவர்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு பதில் வைத்து போகும்போது பகவான் கொடுத்த நேரமானது முடிந்து போய்விடும். ஆகவே இந்த ரூபத்தை மாற்றி வந்திருக்கிறேன் அப்பா. சுவாமி, என்ன உண்மையான சுயரூபத்தை காண்பித்தால் நந்தி என்று நான் உங்களோடு கைலாசம் வருகின்றேன். அப்படியானால் இதோ என்னுடைய ரூபத்தை பார்த்துக் கொள் என்று அப்படி ரூபத்தை காண்பிக்கின்றார். நம்பினான் வல்லரக்கன். சரி. நானே வருகிறேன் என்று சொல்லி நந்தி தேவர் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு வேறும் எங்கே வருகிறார் பாருங்க. எங்கே எப்படி வருகின்றார்? ஏகமலகாதபடி கடந்து ஏகமலகாதபடி கடந்து ஏரோ மரியாச்சு பாலோ ஏகப்படகாத வழி கடந்து ஏகப்படகாத வழி கடந்து ஓடி இருமை நாட்டு பாலும் ஆலங்கட சக்கரையில் ஏறி ஆலவர் நாட்டில் வந்து சேர்ந்தார். ஆலவர் நாட்டில் வந்த கோவிலெல்லாம் அழுது கொண்டாடி வல்லரக்கன். ஆலவர் நாட்டில் விழுப்பட்டே ஆலவர் நாட்டில் விழுப்பட்டே நந்திதேவர் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு சரி ஆறு அடவி குன்று குமடி சோலை வன வனாந்திரம் எல்லாம் கடந்து வானவர் நாட்டிலே வருகிறார். அப்படி அங்கே வந்து பார்க்கும் போது அல்லறை சில்லறை கல்லறை என்பது கிடையாது. அதாவது இறப்பு பிறப்பு திருமணம் என்பது அங்கு கிடையாது. இவற்றை பார்த்துவிட்டு சரி எங்கே வருகின்றார்கள்? யமலோகம் வருகிறார்கள். அந்த யமலோகத்திலே யமதர்மன் எப்படி மக்கள் இருக்கின்றார்கள்? 4 பக்கம் அக்கினி 6 நடுவில் ஒரு கம்பத்தடி, கம்பத்தடிக்கு மேல் ஒரு வட்டப்பலகை. அந்த வட்டப்பலகையின் மேல் எரிமைக்கிட வாகனத்தில் யமதர்மன் அப்படி கொலுவிருக்க சரி அவருடைய தலைக்கு மேலே ஒரு முடியால் ஒரு மலை கட்டப்பட்டிருக்கிறது. எதற்கு? இந்த யமதர்மன் நேரில் அவர் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் சரி அவருடைய தலைக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற மலை, ஆமா அந்த மலையானது அற்று சிரசிலே விழுந்து கீழே ஓடுகிறது பாருங்கள் அக்கினியாறு, அதிலே விழுந்து மடிந்து விடுவார். அதற்குத்தான் யமனுக்கு சமன், அங்கதன், கூற்றுவன் என்றெல்லாம் பேர் இருக்கிறது. என்று யமராஜன் அமர்ந்திருக்கக்கூடிய கொலுமண்டபத்தை பார்த்துவிட்டு சரி ஆண்டவன் இருக்க கைலாசம் வருகிறார்கள். கண்ணன் கைலாசத்தில் கருதி வல்லரக்கென்றாலும் முன்னகத்தை எனுமாலும் முழுமுறை தேடி காணா சங்கனை வதித்தொன் பாதம் சரணம் சரணம் என தொழுது நின்றார். பரணி கொட்டியிடவே கைமணி கேட்டாளோ கைமணி கேட்டாளோ கையில் வீராட போட்டு கைமணி கேட்டாளோ கைமணி கேட்டாளோ பொம்மை பாரதிகளுடன் திருவிழிக வேணும் பகவலையாய் வாத்தி பகவை சங்கரனார் பேரோசையங்கும் புலங்க தெய்வ பெருமாள் இருக்கும் கைலாசம் விதமான மேல தாளங்கள் சரி தன்னைத்தானே ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஓலக்க மண்டபத்தில். அப்போது நந்திதேவர் அரக்கனை அழைத்துக் கொண்டு ஆண்டவனுடைய முன்பரே விட்டார். அப்படி பார்த்தான் வல்லரக்கன் எஞ்சான் உடம்பை ஒரு ஜானாக்கி பகவான் பாதத்திலே விழுந்து ஆண்டவனை பணிந்து சொல்கிறார். என்ன சொல்கின்றார்? சுவாமி, என்ன என்னுடைய நாடு பாதாள நாடு. சரி, பாதாள நாட்டிலே நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அப்படியா? சக்கரவர்த்தியாக ஆட்சி பரிபாலனம் செய்து வரக்கூடிய நாளையிலே சிற்றரசர்கள் எல்லோரும் என் மீது பொறாமை கொண்டு சரி சண்டைக்கு வந்து விட்டார்கள். அவர்களோடு போர் செய்ய சக்தி இல்லாமல் நாடு நகரம் வீடு மனைவி சொத்து சுகம் எல்லாம் வேண்டாம் என வெறுத்து கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வரத்திலே கரைக்கடனாய தாங்களை நினைத்து 12 வருட காலம் தவமிருந்தேன் சுவாமி. அப்படியா? உனக்கு இப்பொழுது என்னப்பா வேண்டும்? சுவாமி, என்ன எல்லோரும் கேட்கிற மாதிரி எனக்கு பெரிய பெரிய வரமெல்லாம் வேண்டாம். வேறு என்ன வேண்டும்? பகவானே, என்ன என்ன? எண்ணிலேயோ சிறியவரும் எண்ணிலேயும் சிறியவரும் எண்ணிலேயும் சிறியவரும் ஈஸ்வரே தாரோ
அதனாலே துணிந்து தலை விழும்படி சுவாமி எள்ளிலையும் சிறிய வரம், சரி கொஞ்சம் இடை கூடின வரம், அப்படி கடுகிலையும் சிறிய வரம், கொஞ்சம் காட்டமான வரம் தாருங்கள் சுவாமி. மக்கள் நீ கேட்கக்கூடிய வரத்தை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் புரியவில்லை. புரிபடியான வரத்தை கேட்பா. சுவாமி என்ன? என் கையிலே 5 விரல் இருக்கிறது பாருங்கள். ஆள்காட்டி விரலை கொண்டு சித்தரசர்கள் கழுத்திற்கு நிகரிலே என் விரலை நீட்டுகின்றேனோ அவர்கள் தலை சுக்கல் சுக்கலாக அச்சு விடும்படியான வரம் தாருங்கள் சுவாமி. பகவான் எவ்வளவோ நல்ல வரம் தருகிறேன் என்று சொன்ன போது அனைத்திற்கும் அப்படி மறுத்தார். சுவாமி, என்ன நான் கேட்ட வரத்தை உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதா? இதோ தருகிறேன் என்று 18 விதமான மேல தாளங்கள் வழங்க பகவான் அரக்கனுக்கு வரம் சொல்லி கொடுக்கின்றார். எப்படி? உனதுடல் பொடிபடவே தந்தே நீ கேட்ட வரம் அதுதான். கேட்ட வரம் நான் சிவனார் என்றே, கேட்ட வரம் நான் சிவனார் என்றே, சந்தோஷம் கொண்டாரையா, சந்தோஷம் கொண்டாரையா, சிவனார் என்றே, சிவனார் என்றே, சிவனார் என்றே, சந்தோஷம் கொண்டாரையா, சந்தோஷம் கொண்டாரையா. தளமான பூமியில் உனதுடல் பிடிபட தந்தே நிகழ்த்த வரம் என்று சொன்னார் சிவபெருமான். வந்தேன் என்று சொன்னவுடனே ஆமா ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான். சரி, பூனை போல் நின்றவன் புலியை போல் சீறினான். வரவாங்கு மற்றும் ஆண்டவனை அடிவணங்கி நின்றான். வரம் வாங்கின உடனே பகவான் எழுத்திற்குள்ள ஒரு வார்த்தை சொல்லவில்லை, போய் வருகிறேன். ஏன் சொல்லணும்? வேற்றுப்பட்ட புலி எவ்வளவு வேகத்தோடு வருமோ அதே போல் அப்படியே வெகுண்டு வருகின்றார். வரக்கூடிய சமயத்திலே பார்த்தார் பார்க்கடல் வண்ணன். அத்தான் சிவபெருமான அரக்கனுக்கு வரம் கொடுத்த உடனே சரி வல்லரக்கன் இந்தா போக்கு போறானே. ஆமா, இவரை இப்படியே விட்டால் பூலோகத்தில் போன உடனே விரலை நீட்டுவார், எல்லோருக்கும் தலையும் தெரித்து விடும். சரி என்று அரக்கனுடைய சிந்தனையை மாற்ற செய்கின்றார். அரக்கனுடைய சிந்தனையானது சுழந்தது. ஆமா, வரம் தந்த பகவானை சோதிக்க வேண்டும் என்று கேட்ட துணிந்தானே வல்லரக்கன். ஓடி வரா நிறைவேற்று நெய்யிறந்து உண்ணோம் மகாதேவர்களே வர சோதிக்கவோ இறந்து உண்ணோம் வர சோதிக்கவோ. வரதந்த பகவானை சோதிக்க வேண்டும் என்று வல்லரக்கன் எவ்வளவு வேகத்தோடு பூலோகம் நோக்கி வந்தானோ அதை விட வேகமாக திரும்ப மாறி கைலாசம் வருகிறார். இந்த வல்லரக்கனுடைய வரவை கண்டவுடனே அங்கிருந்து தேவாதி தேவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன இல்ல அரக்கனார் அவனை இப்போதுதானே வரமாகி விட்டு சென்றார். போன மனுஷன் திரும்பி வர்றான். ஆமா, புதுமை என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை. இங்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க இருக்கிறது என்று மட்டும் நமக்கு தெரிகிறது. ஆமா, ஆனால் நாம் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஓடிவிட வேண்டும் என்று அரக்கனுடைய வரவை கண்டு சரி யார் யாரெல்லாம் ஓடுகிறார் பாருங்கள். யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? மாணவர்கள் ஓடினார், நிறைய பேர்கள் ஓடினார், மாலையினோ மாதித்த சந்திரன் ஓடினார், நிறைய பேர்கள் ஓடினார், சந்திரன் ஓடினார்.
மலையில் இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஓடுகிறார்கள். ஓடும்போது ஆதிவரா சக்தியும் மறைகிறாள். ஐயோ, சக்தி மறைந்த உடனே ஆண்டவனுக்கு வலு குறைகிறது. குறைத்தாமசியோ நினைக்கிறார் பகவான், என்ன வரம் கொடுத்த நம்மளை அல்லவா வல்லரக்கன் சோதிக்க வேண்டும் என்று வருகின்றான். ஆமா, என்று பகவான் உண்மையிலே ஓடவில்லை, நிஜம் இங்க இருக்க ஒரு நிழலை அப்படியே காண்பிக்கிறார். அந்த நிழலை கண்டவுடனே இந்த அரக்கனானவன் என்னமா செய்கின்றான்? நிழலை நிஜம் என்று நம்பினான் வல்லரக்கன். அடேங்கப்பா, ஓடுறது யாரு? சிவபெருமான் ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர் நல்ல வந்தால் இப்படி ஓடுவாரா? இதற்காக ஓடுவேன். ஓய் சிவபெருமானே, கள்ளமரத்தை இருந்து கைலாசமலையை விட்டு காட்டு வழியே ஓடலாகுமோ? காட்டு வழியே ஓடலாகுமோ? கைலாசமலையை விட்டு ஓடி ஒளித்திட்டால பரமசிவனே உண்மை ஒருபோது விடவும் மாட்டேன், உண்மையை நான் ஒருபோது விடவும் மாட்டேன். கள்ளவரத்தை தந்துவிட்டு கைலாச மலை விட்டு ஓடுகின்றீர்கள். தாங்கள் எங்கே ஓடினாலும் உண்மை நாங்கள் விடுவதில்லை. ஈயாக பிறந்தாலும் எரிதுண்டமாக்கிறேன், காற்றாக பிறந்தாலும் கண்டதுண்டமாக்கிறேன். இன்னும் இன்னுமாக ஓடும்போது பார்த்தார் பகவான். ஆமா, இது ஏதோ ஒன்று வேலை செய்கிறது. ஆமா, அது மட்டும் புரிகிறது. அப்படி ஏன்னா ஆள் அரக்க இருக்காது. அதானே. ஆனால் ஆதிநல்ல சிவபெருமான் சரி நினைக்கிறார். ஆகா, வரம் கொடுத்த நம்மளை இலவா சோதிக்க வேண்டும் என்று வருகின்றார். கண்ணுக்கு ஒரு மாயை செய்ய வேண்டும் என்று 33 கோடி தேவர்களை ஒரு நந்தாவனமாக மலரச் செய்கிறார். பார்வதா தேவியை ஐமதலி என்று சொல்லக்கூடிய மலராக மலரச் செய்து ஐமதலி என்று சொல்லக்கூடிய மலரில் சரி ஆண்டவன் ஒரு லிங்கமாகவே மறைகிறார். மறைந்த நன்னருகிருந்த பூவதிலே சொல்லக்கூடிய மலரில் ஆண்டவன் ஒரு லிங்கமாக மறையே என்று ஓடி போய் அப்படி மறைந்தார். இதை தெரியாத வல்லரக்கு என்னடா இது, பகவான் இதுவரை வந்தாரே, பகவானுடைய அடியை பார்க்கின்றார். அங்கே அடியும் இல்லை முடியும் இல்லை, ஆதிசிவனை காணவில்லை. ஆமா, எங்க ஓடினாலும் இந்த பாதையாகத்தானே வருவார். பாதை இன்னொரு பாதை தானே இருக்கு. பகவானை கண்டுபிடித்து அவர் தந்தவர உண்மையானவரமா பொய் வரமா என்பதை பார்த்துதான் பூலோகம் போவேன் என்று சிவனை தேடி வல்லரக்கன் மாநிலத்தில் இருக்கு. மலருக்குள்ளே இருந்த மகாதேவன் அந்த மாயவனையே மனதிலே வேண்டினார். அப்படி இந்த எண்ணத்தை இருந்த மகாவிஷ்ணு அரக்கனை கொண்டு அத்தான் சிவனை காப்பாற்ற வேண்டும், கம்சனை வதம் புரிய வேண்டும், பூலோகத்திலே நாமல் பெருமாள் சுவாமியாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று மாயவன் எங்கே பிறந்து வளர்ந்து வருகிறார் பாருங்கள். எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து வருகின்றார். சீர்வரும் மாயோன் மைக்கே கம்சனை செய்த காதல் பார்ப்புகள் வேதனோ பரராஜர் முனிவன் செய்த புகழ் தமிழில் வில்லில் இசை கூற
பாடஞானம் பாடஞானம் பார்ப்புகள் மதகம்பிரான் கணபதி காப்புத்தாமே மாயவரே ரகுராமா இங்கே பாவா பாவா வஞ்சனைகள் பரந்தோட என் நெஞ்சில் பாவா பாவா காய அம்பு மீறி யோனை என் கனவில் பாவா பாவா கரை நிற வண்ணரே என் கருத்தில் பாவா ஆயர் குல துணி தோனே அன்புடன் கருடன் மீதில் ஏறி அன்புடன் என்னை வந்து ஆதரிப்பாயே